எல்லாத்துக்கும் வணக்கங்க. இது நோம்பி முடிஞ்சு நெக்ஸ்ட் டே தான். பாலியெல்லாம் கொண்டு போகணும். நேரமாவே நாங்க கெளம்பிட்டோம். நேரமாவே கெளம்பி பாலியெல்லாம் கொண்ட்டு போகணும். கொண்ட்டு போய் வந்து கிணத்துல போடணும். கம்பம் பிடுங்குறம்போது கம்பம் பிடுங்கிட்டு முன்னாடி போவாங்க. நாங்க வந்து கிணத்துல போடணும்னு சொல்லிட்டு நாங்க கொண்டு போயிருந்தோம். அப்ப பார்த்தா எல்லாரும் அழகழகா கொண்டு வந்திருந்தாங்க. நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச மாரி டெக்கரேஷன் பண்ணி நாங்க கொண்டு போயிருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ஃபங்ஷன்லேயே இந்த பாலி கொண்டு போய் போடுற ஃபங்ஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாமியெல்லாம் கம்பெல்லாம் பிடுங்கி, அதுக்கு 2 ஆட்ட பலி குடுத்துட்டாங்க. ஒண்ணு வந்து கம்பம் பிடுங்கும்போது, நெக்ஸ்ட்டு வந்து தோரணம் அத வந்து இது பண்ணும்போது பிடுங்கிட்டாங்க. பிடுங்கி பலி குடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்களும் வந்து அப்படியே போயிட்டே இருந்தோம். சாமி போகும்போது பின்னாடி நாங்க போயிட்டே இருந்தோம். அப்புறம் தலையில தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து மேக்ஸிமம் தலையில தான் வச்சிருந்தேன். வச்சுட்டு கொண்டு போனேன். அதாவது கொண்டு போன மாரி தெரியும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால கொண்டு போயிருந்தோம். நாங்க வந்து பாலி போடுற இடத்துக்கு வந்துட்டோம். கம்பம் போடுற இடத்துக்கு வந்துட்டோம். கிணத்துல தான் போடுவாங்க எப்பவுமே. அதே மாரி தான் இங்கேயும் வந்து கிணத்துல தான் போடுறதுக்கு வந்துட்டாங்க. கொஞ்சம் பூஜைலாம் ஆயிட்டு இருந்துச்சு. இதுக்கு பிறகு தான் வந்து பூஜைலாம் ஆயிட்டு, இந்த தழுவுச்சோறுலாம் குடுப்பாங்க. அதெல்லாம் சாப்பிடணும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு வந்து கிடைக்கல. அப்புறமேட்டு கோவில்லேருந்து வரும்போது கிடைச்சிச்சு. நான் சாப்பிட்டேன். கம்பத்தையெல்லாம் போட்டு, பாலையெல்லாம் போட்டு வரும்போது கிடைச்சிச்சு. நான் சாப்பிட்டேன். அது வெள்ள கலர்ல தயிர் சாப்பாடு மாரி இருக்கும். நாங்களும் வந்து கம்பத்த போட்டுட்டாங்க. நாங்களும் வந்து பாலையும் போடுறதுக்கு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தோம். அழகா வந்துருச்சுங்க. அந்த தேங்காய் நார்லாம் போட்டங்காட்டியும் அழகா வந்துருச்சு. சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போட்டுட்டேன். போடுறேன் பாருங்களேன். இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நான் நெக்ஸ்ட் இயரும் வந்து போடணும்னு நெனச்சுட்டு வந்தேன். ஒரு பீஸ்ஃபுல் மைண்டா நல்லா இருந்துச்சு. ஏன்னு தெரியல. அது போடும்போது நல்லா இருந்துச்சு. தீத்தெல்லாம் தெளிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்க போட்டுட்டு வந்துட்டோம். இன்னைக்கு நைட்டும் வந்து நாங்க கோயிலுக்கு போகணும். ஈவினிங் வந்து சாமி வரும். சாமி வந்து வீட்டுக்கு போகும்ன்னு சொன்னாங்க. போகணும், கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு, வந்துட்டு துணியெல்லாம் நெறையா சேர்ந்துச்சுங்க. நெறையா துணி சேர்ந்துருச்சு. அலாசியெல்லாம் போட்டுட்டு, அப்புறமேட்டு நாங்க கிளம்பி ஈவினிங் கோவிலுக்கு வந்துட்டோம். வந்துட்டு நாங்களும் ஒரு பானிபூரி சாப்பிட்டு, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். வீட்ல வந்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். சாமியும் வந்து வீட்டுக்கு கிளம்பிருச்சு. எங்களால பார்க்க முடியல. ஓகே பாய்.